மீன் அங்கேயே கட் பண்ணிட்டீங்களா? அப்படியா, சரி சரி. இது எவ்வளோ இது எவ்வளோ மீன்? என்ன இதா 300 வேறு எது புது மீனாக இருந்தால் நல்ல குழம்பு நல்லா இருக்கும்ல, அதுக்கு தான். சரி சரி. எனக்கு நாங்கள் ஒரு பேங்க் போக வேண்டிய அங்கே வேலையை விட்டு அது அந்த ரிஜிஸ்டர் விட்டுருது. பிரியா, இந்த மீனை நான் கழிட்டு வந்துடுறேன். என்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் நீ? கத்திரிக்காய் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். டீ போட்டு சரி, கொஞ்சம் டீயை போட்டுரு. இது கத்திரிக்காய் மீன் குழம்புக்கு தானே? சரி சரி, போட்டுருங்க. அதான் அப்பா பீன்ஸ் வந்து செய்ய சொன்னாங்க. இதுவே போதும். கொஞ்சம் இருக்கிறதுல மீன் கொஞ்சம் நான் வறுத்துக்கிறேன் நான். பாருங்கள், இது வந்து மீன் குழம்புக்கு வந்து கத்திரிக்காய் இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா கரையாமல் அப்படியே இருக்கும். மாங்காவும் இருந்து போட்டுக்கிறது. வேறு ஒன்றும் நான் காய் செய்யலை, அதனால தான் இந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் போட்டோம்னா நல்லாயிருக்கும் குழம்பு. புளி ஊற வச்சுட்டேன். இந்த சாதம் வந்துட்டுருக்கு. டீ போடுறதுக்கு பால் காய்ச்ச போகிறேன். சரி சரி, காய்ச்சிக்க. கொஞ்சம் டீயை போட்டுரு. தண்ணி கொஞ்சம் தண்ணி எடுத்து தண்ணி டீ போட்டாச்சு, சாதம் வடிச்சாச்சு. பிரியா, என்ன பண்ணிட்டு இருக்க? டீ போட்டியா? சரி, எல்லாரும் கொஞ்சம் டீயை கொடுத்துட்டு சாதம் வச்சுட்டியா? இதை போட்டாச்சு. வாங்கிட்டு வந்தது லேட்டு, கேளுங்க. நீங்கள் மீன் வாங்கிட்டு வந்தது லேட்டு, நாங்கள் ரெடியாக இருக்கோம். 1 மணிக்கு வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் டீயை போடாமல் என்ன பண்ணுறது? மீன்லாம் இப்போ கழுவி எடுத்தாச்சு. இது வந்து நான் வந்து வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சிட்டேன். அந்த குழம்பு மீனை காட்டுங்க. இது போதும், இந்த காயெல்லாம் வர போதும். மாங்காய் அதெல்லாம் போட்டு குழம்பு வச்சிடுறேன். போட்டிருக்கேன். கத்திரிக்காய் தான் ரொம்ப பிடிக்குமா? அப்போ மீன் வேண்டாமா? அப்போ மீன் வேண்டாமா? எதுக்கு மீன்? இந்த தக்காளி இல்லையே கரைச்சி விட்டுரும். உப்பு போட்டுட்டேன், மிளகாத்தூள் சேர்த்துட்டேன். எண்ணெய் சூடான பிறகு வடை இதில் போட்டு தாளிச்சிடலாம். இதுலேயே வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட கருவேப்பிலை சேர்த்து இதையும் வதக்கிட்டு குழம்பு வந்து கரைச்சி வச்சுருக்கோம். அந்த இதை வந்து இதில் கொட்டிடலாம். இதுலேயே தக்காளியை சேர்த்து நான் போட்டு கரைச்சிட்டேன். இப்போ குழம்பு நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இது வந்து மீன் வறுக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே பொடி மீன் தான். இதில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிடும். இதோட கத்திரிக்காயை சேர்த்துட்றேன். இந்த மாதிரி செட்டை போட்டுடலாம். இல்லை கேப் விட்டு போடுங்க. அப்புறம் மாங்காய் கொதி வந்த பிறகு மாங்காயை எடுத்துகிட்டு நான் வந்து மீனை போட்டுடுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்துடுறேன். இப்போ மீன் குழம்பு மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.